டே 2 எப்படி போணுச்சுன்னு பார்க்கலாம். டே 2 பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 447 ஃபார் ஆல் அவுட்டு. இந்தியா வந்து சூப்பராக பேட்டிங் ஆடி டிஸ்பிளே பண்ணி முடிச்சிட்டாங்க. 447க்கு ஆல் அவுட்டு. ரிஷப் பந்த் பார்த்தீங்கன்னா 134 அடிச்சார். சுமன் கில் வந்து 147 அடிச்சாருங்க. இந்தியாவோட லோயர் ஆர்டர் வந்து யாருமே சரியாக விளையாடல. கருண் நாயராக இருக்கட்டும், ரவீந்திர ஜடேஜாவாக இருக்கட்டும், ஷர்துல் தாக்கூராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. இந்தியாவுக்கு வந்து லோயர் ஆர்டர் தான் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் யாருமே சரியாக விளையாடலை. சுமன் கில்லும் கருண் நாயர் தான் விளையாண்டாங்க. ஃபஸ்ட்டு செஷன் நல்லா விளாண்டு அதுக்கப்புறம் ரன்ஸ் அடிக்க முடியல. அவங்களால அவுட் ஆகிட்டாங்க. நல்ல பவுலிங் போட்டாங்க இங்கிலாந்து டீமு. சூப்பரான பவுலிங் எஃபர்ட்டுங்க. 471க்கு ஆல் அவுட் ஆகிடுச்சு இங்கிலாண்டு. மற்றபடி பார்த்திங்கன்னா லோயர் ஆர்டர் வந்து யாருமே கான்ட்ரிபியூஷன் பண்ணதுனால ஒன்றுமே பண்ண முடியலங்க. ஒரு 30 to 40 ரன்ஸ் வந்து இந்தியா வந்து ஷார்ட்டாக தான் அடிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதிகம் அடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா விக்கெட் வந்து ரொம்ப ஃப்ளாட்டிங் விக்கெட்டாக இருக்குது. இந்த ரன்ஸ் வந்து பத்தாது இந்தியாவுக்கு. ரொம்ப ஃப்ளாட் விக்கெட்டாக இருக்கிறதுனால இந்த ரன்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடுவாங்கங்க. அதில் இங்கிலாந்து பேட்டிங் பார்த்திங்கன்னா சூப்பராக பேட்டிங் ஆகிட்டாங்க. இங்கிலாண்டும் சூப்பராக பேட்டிங் ஆடி லாலிபாப் வந்து 100 அடிச்சிருக்காரு. சூப்பராக பேட்டிங் டிஸ்பிளே பண்ணார். 100 நாட் அவுட்டில் இருக்கார். மற்றபடி வந்து பென் டக்கெட்டு சூப்பராக ஒரு 50 அடித்தாருங்க. இந்தியா வந்து நிறையா கேச்சஸ் வந்து மிஸ் பண்ணாங்க. ஏகப்பட்ட கேச்சஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து சூப்பராக பவுலிங் போட்டார். பிக் ஆஃப் தி பவுலர் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா தான் இந்தியாவுக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா வந்து 2 விக்கெட் எடுத்துட்டாருங்க. ஒரு ஹரிப்ரூக் விக்கெட்டே எடுத்தார். ஹரிப்ரூக் விக்கெட் எடுக்கும்போது அது வந்து நோ பாலாக ஆகிடுச்சு. நிறையா கேச்சஸ் விட்டாங்க இந்தியா. அந்த கேச்சஸ்லாம் பிடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்கோரை கம்மி பண்ணியிருக்கலாம் இங்கிலாண்டுக்கு. பட் ஆனால் இன்றைக்கி தேர்ட் டே வந்து சூப்பராக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்தியாவோட ஃபீல்டிங் வந்து ரொம்ப பேடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபீல்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி ஃபீல்டிங்கை மட்டும் நல்லா பண்ணி பவுலிங் நல்லா போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஒரு கேட்ச் விட்டார். ரவீந்திர ஜடேஜா வந்து ஒரு கேட்ச் விட்டார். ரவீந்திர ஜடேஜா எவ்வளோ பெரிய மெயினான ஃபீல்டரு, அவரே கேட்ச் விட்றாருன்னா பார்த்துக்கோங்க. இந்தியாவோட டீம் ஃபீல்டிங் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. என்னன்னு தெரில. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் சூப்பராக கேட்ச் பிடிப்பார் கல்லியில். நான் மிஸ் பண்ணிட்டார் கேட்சை. அதுவும் பென் டக்கெட்டுக்கு விட்டாங்க. இப்போ லாலிபாப்புக்கும் விட்டாங்க. லாலிபாப் வந்து ஒரு 80ல் இருக்கும்போது விட்டாங்க. அவர் விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து எண்ட் ஆஃப் டேஸ் பிளே சூப்பராக இருந்திருக்கும். பரவாயில்ல. மெயின் விக்கெட் வந்து ஜோ ரூட்டை தூக்கிட்டாங்க. இப்போ வந்து லாலிபாப்பு, ஹரிப்ரூக்கு, பென் ஸ்டோக்ஸ் தான். ஸ்மித்தும் கொஞ்சம் நல்லா பேட்டிங் ஆடுவார். டே 2 வந்து நல்லபடியாக இன்னும் கொஞ்சம் நல்லா விளாண்டுருக்கலாம் இந்தியா. நிறையா கேச்சஸ் விட்டுட்டாங்க. கேச்சஸ் வின் தி மேட்சஸ். பட் ஆனால் விட்டுட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. டே 3 வந்து ரொம்ப முக்கியமான டே 3 செஷனாக இருக்கும். ஃபஸ்ட் செஷன்லேயே ஒரு 2-3 விக்கெட் இந்தியா எடுக்கணும். விக்கெட் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிக அட்வான்டேஜ் இருக்குது. இங்கிலாண்டுக்கு விக்கெட் இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. போக இன்னும் ஃப்ளாட்டாக தான் ஆகும். ஆனால் பால் வந்து ஸ்விங்காக நிற்கும். பின்னாட்டங்களின்ட்டு இந்தியா வந்து நல்லா போட்டாங்கன்னா நல்லா போடலாம். ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ராக்கு தான் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்பிரீத் பும்ராக்கு சப்போர்ட் தேவை. பிரசாந்த் கிஷன்லாம் வெளுத்துடுறாங்க. ஷர்துல் தாக்கூரும் வெளுத்துடுறாங்க. சிராஜ் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா பவுலிங் போட்டார். ஆனால் பிரசாந்த் கிஷனையும் ஷர்துல் தாக்கூரையும் வெளுத்துடுறாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா எப்படி ஆஸ்திரேலியாவில் போட்டுட்டு இருந்தாரோ அதே மாதிரி இன்னும் போடுறாரு. ஆனால் சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது ஜஸ்பிரீத் பும்ராக்கு. ஜஸ்பிரீத் பும்ராக்கு ஒரு சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். பிரசாந்த் கிஷன் சப்போர்ட் பண்ணணும், ஷர்துல் தாக்கூர் சப்போர்ட் பண்ணணும், முகமது சிராஜை சப்போர்ட் பண்ணணும், விக்கெட் எடுக்கணும். இந்த 2-3 டெஸ்ட்டு செஷன் பும்ரா ஆடிட்டு அடுத்த 2-3 டெஸ்ட்டு விளாட்லன்னா இந்தியா வந்து ரொம்ப பேக் ஃபுட் போயிடுவாங்க. அதுக்குள்ளே எல்லா பவுலர்ஸும் ஃபார்முக்கு வரணும். ஜஸ்பிரீத் பும்ரா கையில் தான் இருக்குது டீம் இந்தியா. ஏன்னா அவர் தான் எல்லா விக்கெட்டையும் எடுத்துகிட்டு இருக்காரு. இங்கிலாண்டோட பேட்ஸ்மேன்ஸ் விக்கெட் எல்லாத்தையும் அவர் தான் எடுத்து நெயில் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னும் ஜஸ்பிரீத் பும்ராவோட மேட்சஸ் வந்து எப்படி விளாட போகிறதுன்னு தெரியல. போக தான் தெரியும். ஆனால் ஜஸ்பிரீத் பும்ராவே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. இந்தியாவோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யூனிட் வந்து எல்லோரும் விக்கெட் எடுக்கணும். பிரசாந்த் கிஷனை போட்டு குழந்தை எடுத்துட்டாங்க இங்கிலாந்து டீம் பேட்ஸ்மேன்ஸ் வெளுத்து எடுத்துட்டாங்க. ஷர்துல் தாக்கூருக்கு வந்து 3rd செஷனில் தான் பவுலிங் போட்டார். பட் ஆனால் விக்கெட் எதுவுமே எடுக்கலை. பால் வந்து ஸ்விங்காக இருந்துச்சு. ஆனால் குழந்தை எடுத்துட்டாங்க ஷர்துல் தாக்கூரை. ரவீந்திர ஜடேஜாவுக்கு பால் வந்து டேர்ன் ஆகுது. பட் ஆனால் விக்கெட் எதுவும் எடுக்கலை விக்கெட் காலர்ஸில். டே 4 டே 5 ரவீந்திர ஜடேஜா ரொம்ப குரூஷலாக இருப்பார். ஏன்னா பால் வந்து திரும்புறதுங்கிறதுனால ரவீந்திர ஜடேஜா ரொம்ப ஹேண்ட்ஃபுல்லாக இருப்பார் டே 4 டே 5க்கு. ஆனால் இன்றைக்கி டே 3ல் வந்து இந்தியா வந்து செஷனில் நிறையா விக்கெட் எடுத்துடும். ஒரு 3 விக்கெட் எடுத்தால் தான் ஃபஸ்ட் செஷனில் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் செஷனில் 3 விக்கெட் எடுப்பாங்களா இந்தியா, தாக்கு பிடிப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் 3 விக்கெட்டு மெயின். வந்து லாலிபாப் தூக்கணும். அவர் 100ல் இருக்கார். ஹரிப்ரூக்கும் ஒரு மெயினான பேட்ஸ்மேனு. ஏற்கனவே ஹரிப்ரூக்கு ஒரு லைஃப் இருக்குது. ஜஸ்பிரீத் பும்ரா பாலில் வந்து பவுன்சர் அடித்து அவுட் ஆனார். பட் ஆனால் அது நோ பாலும் கொடுத்துட்டாங்க. ஹரிப்ரூக் வந்து
ஹரி ப்ரூக் வந்து ஒரு யங் டேலண்டட் பேட்ஸ்மேன் ஃபார் இங்கிலாண்டு. நல்லா விளாடுவார். செட் ஆகிட்டார்னா அவரும் ஒரு 100 அடிச்சிருவார். ஹரி ப்ரூக்கு. பென் ஸ்டோக்ஸு எப்படி விளாடுவாருன்னு தெரியும் இங்கிலீஷ் கண்டிஷனில். செம்ம அட்டாக்கிங்கான பேட்ஸ்மேன் பென் ஸ்டோக்ஸு. அவரையும் எடுக்கணும். ஸ்மித்தையும் எடுக்கணும். பார்ப்போம் டே 3 வந்து இந்தியாவுக்கு எப்படி போகுதுன்ட்டு. முக்கியமாக டே 3 ஃபஸ்ட் செஷனில் எல்லா விக்கெட்டையும் எடுத்துடணும் இந்தியா. பார்க்கலாம் எப்படி போகிறாங்கன்ட்டு.